பாட்டி பாட்டி. அயலி, என்னடா இவ்வளவு காலங்காத்தால எதுவும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? யாரு? நான் சொல்லாம கொள்ளாம வந்தனா? முதல்ல உன் போன் எடுத்து பாரு. ஏன் எனக்கு போன் பண்ணியிருந்தியா? 10 தடவைக்கு மேலையாவது கால் பண்ணிருப்பேன். ஐயோ அப்படியா? சாரிடி, போன் சைலண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சிவா, நீ எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, இவன் நல்லா இருக்கிற வரைக்கும் நானும் நல்லா இருப்பேன். சரி, என்ன நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. வா, உட்காருங்க. ஏய் அயலி, சிவா, அப்பா. என்னடா காலங்காத்தால இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க? என்ன விஷயம்? சும்மாதான்ப்பா, உங்களை பார்க்கலான்னு வந்தேன். ஓஹோ, சிவா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். சரி உட்காருங்க. உட்காருப்பா, உட்காருமா. ஏய், எங்க வந்தீங்க ரெண்டு பேரும்? உங்களை தான் எங்க முகத்திலேயே முழிக்க கூடாது, இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? அத்தை. அத்தையா? நீ எல்லாம் பேசாத சொல்லிட்டேன். அன்னைக்கு என்னமோ நாங்க அங்க வந்தப்போ இந்த திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் ஒன்னும் பழைய அயலியெல்லாம் இல்ல, அப்படி இப்படின்னு வசனம் எல்லாம் பேசுன. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க? அது சரி, அவங்களும் பாவம். எத்தனை நாள் தான் உங்க ரெண்டு பேருக்கும் ஓசிலேயே சோறு போடுவாங்க? என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? செல்லம்மா, வாய மூடு. காலையில வாயில இருந்து வர வார்த்தைங்களா பாரு. இப்படியே பேசிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம குடும்பம் உருப்படாம போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, இல்லனா மட்டும் உங்க பேத்தி பண்ண காரியத்துக்கு நம்ம குடும்பமான அப்படியே கொடி கட்டி பறந்துருக்குமாக்கும். என் பேத்தி ஒண்ணு ஊர் உலகத்துல யாரும் பண்ணாததா பண்ணல. உங்களுக்கு பயந்துதான் அவ இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா. வந்துட்டா பெருசா பேசுறதுக்கு. சரிம்மா, நீ இவ்ளோ பேசுறல, இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் இங்க வந்திருக்காங்களா? கண்டிப்பா ஏதாவது பஞ்சாயத்தோட தான் வந்திருப்பாங்க. நீயே கேட்டு பாரு. நீயே ஏதாவது முடிவு பண்ணிட்டு சொல்லாத. அப்படியே இங்க யாராவது பஞ்சாயத்துக்கு வந்தாலும் தீர்ப்பு சொல்ல உன்னை யாரும் இங்க கூப்பிடல. கவலைப்படாத. அயலி, என்ன விஷயம்டா? இவ சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனையாமா? அதான் ரெண்டு பேரும் காலையிலே கிளம்பி வந்திருக்கீங்களா? நான் தான் சொன்னல பாட்டி, உன்னையும் அப்பாவையும் பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தோம். ஏன் இவ்ளோ நாள் இல்லாம இன்னைக்கு என்ன புதுசா பாசம் வந்துருச்சு? இத்தனை நாளா உங்களால என் பொண்ணு என்ன வந்து பார்க்க முடியல. இப்ப அவளால பார்க்க முடியாம இருக்க முடியல, அதனால நேரா வந்துட்டா. அதுக்கு ஒரு குறைய கண்டுபிடிப்பியா நீ? அப்படியே இருந்தாலும் இவ்ளோ காலையில வரதுக்கு என்ன அவசியம் இருக்கா? பொறுமையா கூட வந்து பாத்துருக்கலாமே. அத்தை, திடீர்னு ஒரு கெட்ட கனவு, அதான் கிளம்பி வந்துட்டோம். உனக்கு நல்ல கனவு வந்தாதான் அதிசயம். கெட்ட கனவு வரதுல புதுசா என்ன இருக்கு? செல்லம்மா, உனக்கு அவ்வளவுதான் லிமிட். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின, அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிடுவேன். நீ தாங்க மாட்ட. ஓடி உள்ள, ஓடி உள்ள.